ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா, கால் ஆஃப் தி நைட்டோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 4 எபிசோட் நீங்க பார்க்கலனா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம நசனாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கா. எழுச்சி பார்த்தா டைம் இப்போ தான் 4 மணி ஆகுது. எப்படா நைட் ஆகுன்ற மாதிரி தான் மறுபடியும் படுத்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுச்சி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கா. சீரியஸாக ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் தோத்துடுறா. இந்த கோப்பையன் வந்தானா அவனை தோக்கடிச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ என்ன டைம்னு பார்க்குற 8 மணி ஆகுது. சரி வெளியே போகலான்னு சொல்லி அப்படியே வெளியே கிளம்பி வரா. நான் போட்ட டெலிவரி நேரத்துக்கு வந்திருக்கணுமே, கீழே போய் பார்த்தா அந்த டெலிவரி வந்து அட்ரஸ் சரியாக இல்லாதனால திரும்பி ரிட்டன் எடுத்துன்னு போயிட்டுருக்கான். பேசாமல் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோரோட அட்ரஸ் கொடுத்துருக்கணும் போலியே. திரும்ப எத்தனை வாட்டி தான் அவனுக்கு வந்து போவாங்களோ. வீட்டை க்ளீன் பண்ணலாமான்னு பார்க்குறா. ஆனால் ரொம்ப போர் அடிக்குது. சரி துணியாச்சும் துவைக்கலாமா? துணியெல்லாம் காலைல வந்து துவச்சி காய போட்டால் நான் நைட்டு எழுந்துக்கும் போது காஞ்சி கரெக்டாக இருக்கும். என்னதான் வேம்பேராக இருந்தாலும் நமக்கும் நிறைய வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, உட்காந்து டிவியில் ஆஃபர் தான் பார்த்துட்டு இருக்கா. அடச்சி நானே இப்படி டிவி முன்னாடி உட்காந்து பார்க்கலாமா? நைட் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கானது, நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி தான் நடந்து வந்துட்டு இருக்கு. அது மிட் நைட்லாம் கிடையாது, ஒரு 8 மணி போல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்களே இவ்வளோ சோகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறது அதுவும் நைட் டைம் தான் எப்படி என்ஜாய் பண்ணணும், இவனுங்க இவ்வளோ சோகமாக போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே நடந்து போகிறான். அங்கே ஒரு பூனையை பார்க்குறா. பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்கேன்னு அந்த பூனையை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கையை மூந்து பார்த்தா நாற்றம் நாறுது. ஐய, இதுக்கு தான் ரோட்டோரத்தில் இருக்க பூனையெல்லாம் தொடக்கூடாதுன்றது. சரி இந்த நாற்றத்தை எப்படி போக்குறதுன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பாத் ஹவுஸுக்கு தான் போகிறான். ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்கோ அந்த மாதிரி பப்ளிக் பாத்ரூம்னு இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த வாட்சை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, இது சத்தம் போட்டால் என்னை கூப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படியே உள்ளே போய் குளிக்கிறா. குளிச்சுட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்குறா. வேம்பேராக இருக்கிறதுனால கண்ணாடியில் பார்த்தா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கே தெரிய மாட்டேங்குது. என் அழகு முடிஞ்ச என்னாலே பார்க்க முடியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. பெல் அடிக்குது. நம்ம தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஏமா அவனுக்கு ஃபோனுமா அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கத்தை உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூன்னு சொல்லிட்டு காசு கூட கொடுக்காம ஓடி வந்துடுறாங்க. வந்து இவளை பார்த்த உடனே கோக்கு வந்தா சரியான ஆச்சரியம் ஆகிடுது. ஏன்னா இவளோட ஹேர் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ தலை குளிச்சதுனால லூஸாக விட்டுருக்கா. என்னடா என்னை பார்த்து மயங்கிட்டியா, அவ்வளோ அழகாக இருக்கானா அப்படின்னு மூச்சை காட்ட, ஏன் இது ஏன் இவ்வளோ வேகமாக அடிக்குது, எதனால்? வெறும் ஹேர் ஸ்டைலை தான் மாற்றிருக்கா, அதுக்கே ஏன் இப்படி நான் ரியாக்ட் பண்ணுறேன், என்னதான் ஆச்சு எனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. நீ என்னடி இப்படி மாற்றிட்டு வந்திருக்க அப்படின்றது கேட்குறா. நான் குளிச்சுட்டு வந்தேன்ப்பா இப்போ தான் அப்படின்றத சொன்ன உடனே, அப்படியா நானும் குளிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், சரிவா நம்ம 2 பேரும் போகலாம். இல்லை நீ தான் குளிச்சுட்டேன்னு சொன்னியே. ஆமாம் குளிச்சுட்டு தான் இருந்தேன், உன்னோட ஃபோன்னால தான் பாதியிலே எழுந்து ஓடி வந்துட்டேன். சரியாகவே குளிக்கலன்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பாத் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க. இவன் தண்ணியில் உட்காந்து என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, தப்பான எண்ணங்கள்லாம் வருது, இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும், எதையும் யோசிக்காத அப்படியே குளிச்சுட்டு ஏந்து வெளியே வரான். ஆனால் நாசனாவை பார்த்தோன்னே மொத்தமாக மாறிடுது இவனுக்கு. எப்பயும் இல்லாமல் இப்போ இவன் ரொம்ப அழகாக இருக்காளேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு அப்படியே வரான். இவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் வந்து வேம்பயர் ஆகணும்னு நினச்சேன், இவ்வளோ மாதிரி ஆகணும்னு நினச்சேன், இவன் என்னை கடிச்சு நான் வேம்பயராக மாறி என் வாழ்க்கையை ஜாலியாக வாழலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது, என் மனசுக்குள்ளே ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்லாம் வருது, நான் கொஞ்சம் பயப்படுறேன் இப்போது. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது, அவன் என் ரத்தத்தை உரியர் தான் அப்படின்றத சொல்கிறான். நாசனா நீ இப்போ என் ரத்தத்தை உரியறியா அப்படின்னு கேட்டால், எனக்கும் பசிது நானும் உரியறேன்ப்பா அப்படின்னு அப்படி கிட்ட வந்து உரிய ஆரம்பிக்கிறா. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரத்தம் உரியரா பார்த்தீங்களா, அப்போ அவனுக்கு 2 மெரிட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெரிட்டு அவன் மனசு வந்து சாந்தமடையும், அதுக்கப்புறம் அவனோட ஹெட் வந்து கிளியராக இருக்குமா. ரெண்டாவது என்னன்னா, அவன் என்ன மாதிரி ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறான், அவன் எமோஷன் எந்த மாதிரி இருக்குன்றதை அவனால் உணர முடியுமா. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவன் கிஸ் பண்ணா பார்த்தீங்களா, அதை வந்து இவன் லவ்னு நினச்சிக்கிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் ரொமான்டிக் ஃபீலே வந்து அனுபவிச்சதில்லை. அதனால் இவன் மைண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை லவ்னு சொல்லுமா, அந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் இது கிளியர் பண்ணுமா. ரத்தத்தை ஊறின்னு ஒரு வார்த்தை தான் இவன் சொன்னான். இவன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய வலிச்சு விட்டுறா. இவனால் நிற்க கூட முடியல, சரியான டயர்ட் ஆகிடுது. அடியே ராட்சசி, உன்னை வந்து ரத்தத்தை உரிய சொல்ல இவ்வளோ அடி உரிய என்னால் நிற்க கூட முடியலன்னு கத்துறான். சாரிப்பா சரியான டேஸ்ட் வந்து அதான் ஒரே வழியாக வலிச்சுட்டேன்றதை சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு கடையை பார்க்குறா. அதில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கே பார்த்தியா ரெஸ்ட் எடுக்கலான்ற கடை இருக்குது, அங்கே கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கா, வாயன் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் கடைக்குள்ளே போய் பார்த்தா அது ரெஸ்ட் எடுக்கிற இடம் இல்லை, அது வந்து ஒரு மினி ஓயோ மாதிரி. அடி பாவி, இது தெரிஞ்சா முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன கிராதகி, கூட்டிகிட்டு வந்து என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். டேய் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தானே கூட்டிகிட்டு வந்து அது பண்ணுறதுக்காக, வெக்கப்படாதரா நீ ஒரு டீனேஜர் தான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கா. என் அழகை பார்த்து மயங்கிட்டியான்னு சொல்லி இவனை வேணும்னே கலாய்ச்சிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப பண்ணுறடி அப்படின்றான். சரி விடு இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா, நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுற, உன்னோட எமோஷன் என்னன்றதை உன்னால் உணர முடியுதா, எனக்கு தெரியும்டா, உன் ரத்தத்தை உரியும் போது நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுற, என்னை எந்த விதத்தில் பார்க்குறன்றதை என்னால் உணர முடியும் அப்படின்னா. நான் என்ன நினச்சிரு உனக்கு தெரிஞ்சிச்சா. ஆமாம் எனக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, ஏன்னா நான் உன்னை வந்து இப்போதைக்கு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் லவ்வில் விழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்டை வந்து தப்பான பார்வையில் பார்க்குறது கொஞ்சம் கேவலமான விஷயம் தான் எனக்குள்ளே தோணுது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். அதெல்லாம் தட்டி வர்றா, ராத்திரி நேரம்னாலே என்ஜாய் பண்ணுற நேரம் தான், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். இந்த மாதிரி உனக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் இருந்தால் தான் உன்னோட பிளட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சந்தோஷம், சோகம், கோவம் எல்லாம் சேர்ந்து ஸ்பைசஸ் மாதிரி அதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீ எல்லா எமோஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாத, ஃபீல் பண்ணு, அது மூலிமா நான் வந்து உன்னோட
பிளட்டை ரசித்து ருசித்து குடிக்க முடியுன்றத சொல்கிறா. சரி இது வந்து அந்த மாதிரி இடம் தானே, இங்கே வந்து நம்ம பெரியவங்க பார்க்குற படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி அதில் பார்த்தா காசு கட்டணும்னு போட்டிருக்கு. என்னடா இது காசு கட்டணும்னு போட்டிருக்கு? ஆமாம், உன்ன மாதிரி ஆள் வந்து வச்சு பக்கத்தில் இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வச்சிருக்காடுங்கன்னு இவன் சொல்கிறான். நம்ம கோவம் வந்து என்ன நினச்சிட்டு வரான் பார்த்தீங்கன்னா, சோகம், துக்கம், கோவம் இந்த எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்து உன் மேலே லவ்வாக கன்வெர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்றத சொல்கிறான். அப்படியே அங்கே போகிறவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து என்னோட பிளட் வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால், அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேரோடது இவ டேஸ்ட் பண்ணியிருக்கான்ற அர்த்தம். அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவக்கில் கேட்கவும் முடியாது, எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குன்றதை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, அதோ போகிறான் பாரு அங்கிள், அவன் ரத்தத்தை நான் உறிஞ்சிருக்கேன் அப்படின்றா. ஏய் உனக்கு டெலிகசியே இல்லடி, பக்கத்தில் ஒருத்த பாறாங்கல் மாதிரி நின்றுட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி அவன் கூட இருந்தன்றதை சொல்கிறியே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவன் கத்துறான். ஓ ரொம்ப கோவப்படாதரா, உன் கூட இருக்கும்போது வேற ஒருத்தனோட பேச்சு பேசினா உனக்கு கோவம் வரும்ன்றது எனக்கு புரியுது, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பசங்கள மட்டும் இல்லை பொண்ணுங்களோட ரத்தத்தையும் உறிஞ்சிருக்கேன், இதுதான் என்னோட சாப்பாடு, வேற வழி இல்லைப்பா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு இருக்கா. என் தலையில் தேக்காடுதிரி, எனக்கு எரியுது அப்படின்னு கத்துறான். சரி எனக்கு முன்னாடி நிறைய பேரோட ரத்தத்தை உறிஞ்சிருப்பல, என்ன மாதிரி உனக்கு யார் டெய்லியும் வந்து ரத்தத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்க, உன்ன மாதிரி டெய்லியெல்லாம் வரமாட்டாங்க, நான் பார்க்குற வேலை மூலமாக குடிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். எனது வேலையா, நீ அந்த மாதிரி வேலை பார்க்குறியா, ஆளுங்களை உன் அப்பார்ட்மெண்ட்டு கூட்டுன்னு போயிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறன்ற பேரில் ரத்தத்தை உரியிறியா அப்படின்னு கேட்குறா. டேய் அந்த மாதிரிலாம் கிடையாதுடா, என் அப்பார்ட்மெண்ட்டு கூட்டு போகிறது உண்மைதான், ஆனால் அங்கே போய் நான் மசாஜ் தான் பண்ணுவேன்றதை சொல்கிறா. வா நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் ரூமுக்கு கூப்பிட்டு போய் நர்ஸு வேஷம் போடுறா. இது காஸ்ட்லியெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நீ அந்த வேலை தானே பண்ணுற, இந்த மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸை ஏமாற்றி ரத்தத்தை உறிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறா. டேய் கம்முன்னு வந்து போடுறா, நான் உனக்கு என்னன்னு காமிக்கிறேன், இந்த பாரு இந்த கோர்ஸில் ஏதாவது உன்னை செலக்ட் பண்ணு அப்படின்றா. என்ன காசெல்லாம் போட்டிருக்கு, உனக்கு வந்து ஃப்ரீ தான்ப்பா, எதை வேணால் செலக்ட் பண்ண, ஆனால் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணால் காசு கொடுக்கணுன்றதை சொல்லிடுறான். இவன் உடனே மசாஜ் கோர்ஸை செலக்ட் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனை படுக்க வச்சு என் முதுகு மேலே ஏறி அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, மனசுக்குள்ளே தப்பான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் நான் எதுவும் யோசிக்க மாட்டேன்னு யோசிச்சுக்கே இருக்காத. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி முடிஞ்சிச்சு, முன்னாடி நவுந்து வரா. ஐயோ இந்த பொசிஷன்லேருந்து பார்க்க எனக்கு வேறு மாதிரி இருக்கே, மசாஜில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, வேறு எதுல எண்ணத்தை போக்காத, ஃபோக்கஸ் நீங்கிறவன். இப்போ மசாஜ் பண்ணிவிட்டு நான் சொன்ன என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேம்பயருக்கு வந்து பிளட்டு வந்து சாப்பாடு மாதிரி, ஆனால் இந்த காலத்தில் எங்களால் கடத்திட்டு வந்துலாம் சாப்பிட முடியாது, அதனால தான் நான் மசாஜ் பண்ணுறதுக்குலாம் கற்றுக்கிட்டேன்றதை சொல்கிறா. ஓ மசாஜ் பண்ணுறன்ற பேரில் அவங்கள தூங்க வச்சு அதுக்கப்புறம் பிளட்டு உரிவேன், ஆனால் சரியான வித்தக்கரியாக இருக்காப்பா இவன், சரியான மசாஜெலாம் பண்ணுறாளே அப்படின்னு தான் நமக்கு யோசிச்சுட்டு இருக்கான். எழுந்துடுறான்னு சொல்லி அவனை எழுப்பி அவனோட கையை பிடிச்சிட்டு, இந்த உள்ளங்கையில் இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த இடம் பேர் தான் ரியோகோ ப்ரெஷர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே இருந்தால் மூளைக்கு ரத்தம் போகுது, அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜனையும் ஸ்ப்ரெட் பண்ணுது, அதனால தான் இந்த இடத்த அழுத்தும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் அப்படின்றத சொல்கிறா. என்னடா இது பைத்தியம்னு நினச்சா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறான். அப்படியே அவனை மறுபடியும் படுக்க வச்சு அங்கங்கே இருக்க ப்ரெஷர் பாயிண்ட்ஸு பாடியில் நிறைய இருக்கும், அது எல்லாத்தையும் அழுத்தி அவனுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கடைசி அதோ கழுத்தில் ஒன்று இருக்குது பார்த்தியா, எதுவும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் தான், இது வந்து அழுத்தினா தூக்கம் வந்துடும், உனக்கு கூட நான் ரத்தத்தை உறிஞ்ச உடனே சரியான தூக்கம் வரல, அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். சரி எனக்கு வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப பசிக்குது, நான் ஒரு ரத்தத்தை குடிக்க போகிறேன்னு குடிக்கிறதுக்காக வரா. கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. யாரா அது இந்த நேரத்தில் காலிங் பெல் அழுத்துறது, எப்படி இருந்தாலும் தப்பான பில்லு தான் அழுத்திருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு நம்ம நசனை வந்து பார்க்குறா. ஐயோ இது கஸ்டமர் ஆச்சே, ரெகுலர் கஸ்டமர் வேறு, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு மசாஜ் பண்ணுற மூடு வேறு இல்லையே, இவங்க வந்தாலே மசாஜ் தான் எடுப்பாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, டேக்கோ நீ போய் மசாஜ் பண்ணுறான்னிடா, எடுத்து நான் போய் மசாஜ் பண்ணுறதா, அடியே ராட்சசி நீ தாண்டி மசாஜ் பண்ணும், ஏன்னா நீ தானே அது கற்றுட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன போய் பண்ண சொல்கிறேன், நாளாக பண்ண முடியாதுன்னு இவன். டே உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, தயவு செஞ்சு போடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி இவனை வற்புறுத்தி அமுச்சு விட்றா. இவனும் வேறு வழியே இல்லாமல் கதவை திறக்கிறான். இங்கே ஒரு பொண்ணு தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, பாஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இன்னைக்கு வேலைக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். சரி எனக்கு ஒரு மசாஜ் கோர்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே உள்ளே வரா. இதோ இங்கே படுத்துக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன், நீ என்ன பண்ணுறேன், ஓடி வந்து நசுனா என்ன பண்ணுறேன்னு பார்க்குறா. அவள் உட்காந்து கேம் விளாடிங்கிறா. டயர்டாக இருக்குன்னு இங்கே உட்காந்து கேம் விளாட்ற, போய் மசாஜை பண்ணிடி அப்படின்னு கத்துறான். டே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, நீ ஏன் போய் பண்ணுறா, நீ சொல்ல, இல்லை நான்லாம் போய் பண்ண மாட்டேன், சரி விடு, எனக்கு வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கஸ்டமரை திருப்பி அனுப்பிச்சிடுறேன்னு சொல்கிறா. திருப்பிலாம் அனுப்பிச்சிடாதடா, உனக்கு வந்து விஷயம் தெரியாதா, இந்த மாதிரி மசாஜ் பண்ணி காசு ஏர்ன் பண்ணி தாண்டா நான் வாழ்கிறேன், நீ வந்ததுலேருந்து நான் வேலையே செய்யலை, இப்போ என் நயா பைசா இல்லைடா அப்படின்றான். அதனால எனக்கு என்ன அப்படின்னு அவன் சொல்ல, உனக்கு என்னப்பா, அந்த ஹோட்டல் காசு கூட நான் தானே கொடுத்தேனே கத்துறா. உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, நீ போய் மசாஜ் பண்ணுறா, உனக்கு வேணா பாதி காசு தரேன்டா, 2000 ரூபா தரேன்டா அப்படின்னு. இது 2000மா, ஆமாம் அது பத்தாது தான், இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தரேன், போய் பண்ணுறா அப்படின்றா. எனக்கு பண்ணது தெரியாது, நான் பண்ணல, அதே தான் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் கண்டுபிடிக்க மாட்டான்றதை சொல்கிறான். நீ பண்ணால் காசு மட்டும் இல்லை, இதுக்கு மேலே உனக்கு இன்னொன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, கிட்ட போயிட்டு நீ இதை மட்டும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரு இச்சி கொடுக்குறேன், இந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு 2000 ரூபாவோட சேர்த்து நீ வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி ஒரு கிஸ் தரேன்றதை சொல்கிறா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட தர மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய அனிமேஷன் நினச்சினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.